ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தேங்காய் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மேலே இருக்கிற மாவுக்கும் உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங்க்கும் டேஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாம், வேறு லெவலாக இருக்கும். பவுலில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, பிஞ்சு போல் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தோசை தவாவை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை தோசைகளாக ஊற்றிக்கலாம். ஒரு புறவை நல்லா வெந்த பிறகு மறுபுறம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். தோசை வந்து நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்டஃபிங்கை வந்து ஒரு புறமாக நல்லா நம்ம பரப்பி விட்டுருவோம். வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இது போல் பரப்பி விட்டுட்டு நம்ம தோசையை வந்து மேல்புறமாக மூடி 2 பக்கமும் வேக விட்டு எடுத்திங்கன்னா அல்டிமேட்டான தேங்காய் தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.